மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து சின்ன உடைப்பு கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு கிராமத்தில் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதையடுத்து அக்கிராம மக்கள் தங்களுக்கு மாநகராட்சி பகுதியில் 3 சென்ட் இடம், மீள்குடி அமர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிய பின்பு நிலத்தை கையகப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலத்தை கையகப்படுத்த அதிகாரிகள் வந்தனர். இதையொட்டி 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அப்போது கிராம மக்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. என் பிள்ளைங்க பூரா தண்ணியோட அந்த பிள்ளைங்க அம்மா எங்க எதுக்காக தூக்கிட்டு போறாங்கன்னு கேக்குறேன். இந்த கண்ணீர் வந்து சக்தி இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் வரும் சனிக்கிழமை வரை அனுமதி அளிக்கப்பட்டதால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து போலீசார் வெளியே சென்றனர். இதனிடையே தங்கள் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற அச்சத்தால் பொதுமக்கள் கிராமத்திற்கு உள்ளேயே அமைதியான முறையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆளுக்கு 3 சென்ட் இடம் வேணும், என் இடத்த கட்டி கொடுத்துட்டு இங்க வீடை வந்து இடிங்க. பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன், கொமரை பிள்ளைய விட்டு ஈடை இடிச்சுட்டு நான் போய் எங்கன வச்சுக்கிட்டு படுக்க போடுவேன். என் பிள்ளைய 3 சென்ட் கொடு, ஒரு 3 சென்ட் கொடுத்தா எங்களுக்கு வேண்டிய வசதி. இப்போ பக்கத்து வீடுக்கு தண்ணி போனால் அதுக்கு ஒரு சென்டர் நாங்கள் போடணும். அப்போ ஆடு மாடு எல்லாரும் விவசாயிகள், இங்கே விவசாய மக்களுக்கு அடுத்த வேலை தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வேலை பார்க்கணும்னா நீ ஏர்போர்ட்டில் வேலை கொடு, கூட்டுற வேலையை கூட நாங்கள் தொடப்போம். ஏன் தொடக்கிற வேலை கூட நாங்கள் பார்க்க மாட்டோமா? நாங்கள் படிச்சிருக்கோம், படிச்சது வந்து வேலையை கொடு, வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்கள் பார்ப்போம். எங்கள் மக்கள் தானே நாங்கள் இப்போ ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நாங்கள் தான் காரணம். அப்போ எங்களுக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.